Hi students, welcome to VMAT channel. இன்னைக்கு 11th standardல chapter 7 matrices and determinants அணிகளும் அணிக்கோவைகளும் இதுல இருக்கக்கூடிய exercise 7.1ல question number 1 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So questions நம்ம work out பண்றதுக்கு முன்னாடி இந்த சாப்டருக்குரிய introduction வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம questions work out பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். So அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், பார்த்துட்டு வந்துருங்க. Exercise 7.1ல question number 1ல 2 questions இருக்கு. அதுல நான் first question எடுத்திருக்கேன். Question என்ன அப்படின்னா small aij equal to I minus 2j the whole squared by 2 m is equal to 2 and n is equal to 3 என இருக்குமாறு உறுப்புகளை கொண்ட m by n வரிசை உடைய capital A is equal to matrix உள்ள எலிமெண்ட் வந்து aij அணியை உருவாக்குக. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த மேட்ரிக்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட ஜெனரல் ஃபார்ம் ஸ்மால் aij. இதை நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்கோம். ஒரு மேட்ரிக்ஸ்ல m ரோஸும் n காலம்ஸும் இருந்ததுன்னா ஒரு அணியில் உள்ள நிறைகளின் எண்ணிக்கை m-னோ நிரல்களின் எண்ணிக்கையை n-ன்னு எடுத்தோம்னா அந்த அணியோட வரிசை ஆர்டர் என்னன்னு சொல்லுவோம், m by n-ன்னு சொல்லுவோம். ஓகே, இங்க m-ஓட வேல்யூ n-ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய a-யோட ஆர்டர் என்னமா m by n. சரியா, m by n-ங்கிறது இங்க வேல்யூஸ் இருக்கு, that is 2 by 3. அப்போ நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் A ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதோட ஆர்டர் 2 by 3. அதுக்கு எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்மால் aij இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதான் கொஸ்டின். சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ சொல்யூஷன் போடும்போது எப்போவுமே என்ன கிவன் கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அடுத்து ப்ரொசீட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ கிவன் கண்டிஷன் வந்து ஸ்மால் aij-யோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, தென் m வேல்யூ n வேல்யூஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ வரிசை ஆர்டர் வந்து என்னது m by n. m is equal to 2 and n is equal to 3. Therefore வரிசை equal to 2 by 3. ஆர்டர் is equal to 2 by 3. இப்போ நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய மேட்ரிக்ஸ் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆர்டரை வச்சு நம்ம டிசைட் பண்ணிடணும், ஜெனரலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ கேபிட்டல் A எடுத்திருக்கோம், உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை ஸ்மால் a-ன்னு எடுக்கிறோம். அதில் இந்த சஃபிக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் இது என்னதுமா a11னா என்னது ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், a12னா ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட், a13னா ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய தேர்ட் எலிமெண்ட். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா a21 செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், இது செகண்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். சஃபிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் எந்த ரோ, செகண்ட் இருக்கக்கூடிய நம்பர் அதுல எத்தனையாவது எலிமெண்ட். ஓகேவா, இப்போ இதுல ஆர்டர் வந்து 2 by 3 இருக்கு. அப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய மேட்ரிக்ஸ் எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஜெனரலா எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுல வந்து நிறைகளின் எண்ணிக்கை 2, நிரல்களின் எண்ணிக்கை 3. சரியா, நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 2 ரோஸ் இருக்கணும், 3 காலம்ஸ் இருக்கணும். 2 ரோஸ், ஸோ இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தென் காலம்ஸ் வந்து 3 இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஓகே, சரியா இருக்கா? ஸோ இப்போ இந்த 2 by 3 ஆர்டரில் ஒரு மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து இதுதான். அப்போ இந்த ஃபார்ம்ல தான் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இது ஃபர்ஸ்ட் ரோ அப்படிங்கிறதுனால நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டோம் a11, a12, a13. அதே மாதிரி இது செகண்ட் ரோல 21, 22, 23. அதில் உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது a11. ஸோ இந்த உள்ள எலிமெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் நமக்கு இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் aij ஈக்குவல் டு I minus 2j the whole squared by 2. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது a11. அப்போ இங்கே ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூவும் 1. அப்போ ஐ ஜே ரெண்டுக்குமே 1 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க RHSல. ஸோ I is equal to 1, அடுத்து j is equal to 1 போடும்போது 1 minus 2 into 1 2 தானே. ஸோ 1 minus 2 the whole squared by 2. ஓகே, ஸோ இந்த 1 minus 2 வேல்யூ சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோமா -1. ஸோ -1 the whole squared by 2. -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1, that is +1 by 2. ஓகே, கிளியர்? தென் a12 செகண்ட் எலிமெண்ட், a12 போடும்போது இங்கே ஐயோட வேல்யூ எவ்வளோ 1, ஜேயோட வேல்யூ 2. அப்போ இதே கண்டிஷன்ல I is equal to 1 and J is equal to 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ I equal to 1 னு போடும்போது 1, J equal to 2 னு போடும்போது 2 into 2 4.
ஸோ ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. ஸோ 1 minus 4 the whole square divided by 2. 1 minus 4 சிம்பிளிஃபை பண்ணோம்னா -3 the whole square by 2. -3 ஸ்கொயர் பண்ணும்போது என்னவாயிடும் +9. ஸோ +9 by 2. ஸோ இதுதான் A12 ஓட வேல்யூ. அடுத்தது A13 பார்த்தோம்னா I is equal to 1 and J is equal to 3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இங்கே 1 இங்கே 3 போடும்போது 1 minus 6ன்னு கிடைக்குமா? ஸோ 1 minus 6 the whole square by 2. 1 minus 6 சிம்பிளிஃபை பண்ணும்போது -5 the whole square by 2. -5 ஸ்கொயர் பண்ணோம்னா +25 by 2. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? A21 இங்கே வந்து ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 1. சரியா? I is equal to 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், J is equal to 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ இது 2 minus 2 into 1ன்னு வரும். that is 2 minus 2 the whole square divided by 2. 2 minus 2 எவ்வளோ? 0வா? ஸோ 0 the whole square, 0 ஸ்கொயர் பண்ணும்போது 0 தான் by 2. 0 by anything equal to 0. ஓகேவா? அடுத்து A22 இங்கே ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 2. ஸோ இது ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்பொழுது இது 2 ஆகும், இங்கே 2 into 2 4 ஆகும். அப்போ 2 minus 4 the whole square divided by 2. 2 minus 4 சிம்பிளை பண்ணிங்கன்னா -2 the whole square by 2. -2 ஸ்கொயர் பண்ணும்போது +4 by 2. ஸோ 4 by 2 equal to எவ்வளோ? 2. ஓகேவாமா? Then A23 I is equal to 2 and J is equal to 3. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஐக்கு 2 போடுங்க, இங்கே ஜேக்கு 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ இது என்ன ஆகும்? 2 minus 2 into 3 6ஆ? 2 minus 6 சிம்பிளிஃபை பண்ணால் -4. இப்போ -4 the whole square divided by 2. -4 ஸ்கொயர் பண்ணும் பொழுது +16 by 2வா? இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா A23 is equal to 8. ஸோ இந்த ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை எல்லா வேல்யூஸையும் கொண்டு போயிட்டு நம்ம அங்கே மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? நமக்கு என்ன கேட்குறாங்க? அந்த மேட்ரிக்ஸ் ஏ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஆர்டர் 2/3 இருக்கணும். ஸோ ஆர்டர் 2/3 இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் அதோட ஜென்ரல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அந்த எலமெண்ட்ஸை இந்த மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் போதும். therefore A is equal to ஃபர்ஸ்ட் எலமெண்ட் A11னா 1/2. அடுத்து A12 9/2, A13 25/2, A21 0, A22 2, A23 is equal to 8. ஸோ நமக்கு இந்த ஆன்சரே போதுமானது. இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டாலே போதுமானது. இதை நீங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினச்சா இங்கே வந்து ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால இந்த 1/2 காமனாக எடுத்துட்டும் நம்ம எழுதலாம். சரியா? ஒரு மேட்ரிக்ஸை ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் அந்த சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஒரு நம்பரை ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து காமனாக எடுக்கணும்னாலும் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்கும் காமனாக ஒரு நம்பரை தான் வெளியில் எடுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம 1/2 காமனாக எடுக்கிறோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ்லேருந்தும் காமனாக எடுக்கணும். 1/2 வெளியில் எடுக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 ஆகிடுமா? செகண்ட் எலமெண்ட்டில் 1/2 காமனாக எடுத்துட்டா 9 மட்டும் இருக்கும். இந்த தேர்ட் எலமெண்ட்டில் 1/2 எடுக்கும்போது 25. அடுத்து இங்கே 1/2 காமனாக எடுக்கும்போது இது 0 தானே? 0லேருந்து எந்த நம்பரை காமனாக எடுத்தாலும் அது 0 தான். ஓகேவா? அடுத்து இந்த 2லேருந்து 1/2 காமனாக எடுக்கும்போது இது அப்படியே மல்டிப்ளை ஆகும் 4. அடுத்து இங்கே 8லேருந்து 1/2 காமனாக எடுக்கும்போது இது 16 ஆயிரும். உங்களுக்கு இதில் டவுட் இருந்தது அப்படின்னா 1/2 அகைன் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ 1 into 1/2 1/2, 9 into 1/2 9/2, 25 into 1/2 25/2, 1/2 into 0 0, 1/2 into 4 போடும் பொழுது 4/2ன்னு வரும். சரியா? 4/2 equal to 2. 1/2 into 16 is equal to 16/2ன்னு வருமா? அதை சிம்பிளிஃபை பண்ணால் 8. ஓகே, ஸோ இது வந்து விருப்பப்பட்டால் போடலாம், இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சரே போதுமானது. ஓகே, புரியுதாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அதே கொஷின் நம்பர் 1ல் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா சேம் தான், ஸ்மால் ஏஐஜே எம்என் இது 3 கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் ஏ கேட்குறாங்க. ஸோ இங்கே சொல்யூஷன் கிவன். இங்கே கொடுத்துருக்க ஏஐஜே என்னமா? இது வந்து மாடுலஸ் நம்ம படிச்சிருக்கோம். சரியா? மாடுலஸ் ஆஃப் 3i minus 4j divided by 4. m is equal to 3 and n is equal to 4. ஓகே, அப்போ இங்கே ஆர்டர் என்ன? m by n. m is equal to 3 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், n is equal to 4 சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆர்டர் வரிசை equal to எவ்வளோ? 3/4.
So இந்த 3/4 ஆர்டர்னா number of rows equal to 3 and number of columns equal to 4. நிறைகளின் எண்ணிக்கை 3, நிரல்களின் எண்ணிக்கை 4. அப்ப இது row 1, row 2, row 3 and column 1, column 2, column 3 and column 4. Okay? அப்ப இதுதான் நம்ம find out பண்ண வேண்டிய matrix ஓட general form. So first rowல A11, A12, A13, A14, second row A21, A22, A23, A24 and third row is A31, A32, A33 and A34. ஓகே இப்போ இதில் உள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உள்ள எலமெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் aij ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3i மைனஸ் 4j டிவைடட் பை 4. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம a11 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ i இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் j இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஐக்கு 1ம் ஜேக்கு 1ம் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ஐக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 into 1 3, 4 into 1 4. ஐயும் 1 தான் ஜேயும் 1 தான். ஓகேவா? ஸோ மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 4. 3 minus 4 ஓட வேல்யூ minus 1 ஸோ இந்த minus 1க்கு மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மாடுலஸோட மீனிங் என்ன? இந்த மாடுலஸ்குள்ள நெகட்டிவ் நம்பர் வந்தாலும் இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது அது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ மாடுலஸ் ஆஃப் minus 1 is equal to plus 1. Therefore மாடுலஸ் ஆஃப் minus 1 divided by 4 is equal to plus 1 by 4. Okay, so a12 second element I is equal to 1, j is equal to 2. Substitute பண்ணும்போது I க்கு 1 போடுங்க 3 ஆயிடும். j க்கு 2 போடும்போது 4 into 2 8. So modulus of 3 minus 8. 3 minus 8 equal to minus 5. Modulus போடும்போது plus 5 ஆயிடும். Therefore a12 is equal to 5 by 4. Next element a13. a13 க்கு I is equal to 1 and j is equal to 3 substitute பண்ண போறோம். I க்கு 1 substitute பண்ணும்போது இது 3 ஆயிடும். 3 into 1 is equal to 3. j க்கு 3 substitute பண்ணும்போது 4 into 3 equal to 12. ஓகேவா? So 3 minus 12 is equal to minus 9. மைனஸ் 9க்கு மாடுலஸ் போடும்போது ப்ளஸ் 9 ஆகிடும். நாங்கள் டைரெக்டாக எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா? சேம் தான் இங்கேயும் நம்ம போடணும். இதை நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு தென் மாடுலஸ் யூஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா? நான் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். தென் a14 is equal to ஐக்கு 1 போடும்போது இது 3 ஆகிடும். jக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 into 4 is equal to 16. ஸோ 3 minus 16 is equal to minus 13. minus 13க்கு மாடுலஸ் போடும்போது plus 13 ஆகிடும். therefore a14 is equal to plus 13 by 4. then செகண்ட் ரோல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? a21 is equal to ஐக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணணும், jக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஐக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணா 3 into 2 is equal to 6 minus 4 into jக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 into 1 is equal to 4. இப்போ மாடுலஸ் ஆஃப் 6 minus 4. 6 minus 4 equal to 2 plus 2 தான். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் மாடுலஸ் போடும்போது அது என்ன நம்பர் தான்? பாசிட்டிவாக தான் எடுக்கணும். அப்போ இது வந்து ப்ளஸ் 2 by 4. இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ஸோ காமன் நம்பர் இருந்தாலும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஃபைனல் ஆன்சரில் பார்த்துக்குவோம். அடுத்தது a22 போடும்போது ஐக்கு 2 jக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3 into 2 is equal to 6, 4 into 2 is equal to 8. 6 minus 8ன்னு கிடைக்கும். இப்போ மாடுலஸ்குள்ள minus 2 வரும். மாடுலஸ் எடுக்கும்போது plus 2 ஆகிடும். ஸோ plus 2 by 4. then a23 I equal to 2, j equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 into 2 6 ஆகிடும். then 4 into 3 12 ஆகுமா? ஸோ மாடுலஸ் ஆஃப் 6 minus 12 that is மாடுலஸ் ஆஃப் minus 6 by 4ன்னு கிடைக்கும். minus 6க்கு மாடுலஸ் போடும்போது plus 6 ஆகிடும். ஸோ a23 is equal to plus 6 by 4. then a24 ஐக்கு 2வும் jக்கு 4ம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இது 6 ஆகிடும். இது 4 into 4 16 ஆகும். சப்ராக்ட் பண்ணும்பொழுது minus 10 கிடைக்கும். மாடுலஸ் எடுக்கும்போது plus 10 ஆகிடும். ஸோ a24 is equal to plus 10 by 4. Next a31 I is equal to 3 and j is equal to 1 substitute பண்ணலாமா? ஐக்கு 3 substitute பண்ணும்போது 3 into 3 is equal to 9, j equal to 1 போடும்போது 4 into 1 is equal to 4. So modulus of 9 minus 4, modulus of plus 5 தான் வரும், that is also plus 5. Okay, a31 is equal to plus 5 by 4. And a32 I is equal to 3, j is equal to 2 substitute பண்ணும் பொழுது value is equal to 1 by 4. Then I is equal to 3, j is equal to 3 substitute பண்ணும்போது value is equal to 3 by 4. Then I is equal to 3 and j is equal to 4 substitute பண்ணும்போது 7 by 4. சரியா? இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.
ஸோ நான் டைரெக்டாக வேல்யூ சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை ஒர்க் அவுட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் ஏக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த வேல்யூஸ் எல்லாம் அங்கே ஏல கொண்டு போயிட்டு சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். சரியா? therefore a is equal to first element 1/4, second element 5/4, third element 9/4, next 13/4. ஓகேவா? அடுத்து செகண்ட் ரோல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் first 2/4, then 2/4, a23 is equal to 6/4, then 10/4. அடுத்து third row elements 5/4, 1/4, 3/4 and 7/4. இந்த மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா டேர்ம்லயும் ஒரு 1/4 காமனா இருக்கா. அப்ப நம்ம A மேட்ரிக்ஸை இதோடயும் ஸ்டாப் பண்ணலாம். எல்லாத்துலயும் ஒரு 1/4 காமனா எடுத்துட்டோம் நம்ம ஃபைனல் ஆன்சர் கொடுத்துக்கலாம். இதுல 1/4 காமனா எடுத்தா என்ன கிடைக்குமா? A is equal to 1/4 காமனா எடுத்துட்டோம்னா மேட்ரிக்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ரோல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 1, 5, 9 and 13. ஓகே, செகண்ட் ரோல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் பாருங்க 2, 2, 6 and 10. ஓகே, அடுத்து தேர்ட் ரோல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் பாருங்க 5, 1, 3 and 7. ஃபைனல் ஆன்சர் நம்ம A is equal to இந்த மேட்ரிக்ஸை இப்படியும் கொடுக்கலாம், இந்த 1/4 காமனா எடுத்து இந்த மாதிரியும் எழுதிக்கலாம். ஓகேவா? கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் வந்து நமக்கு எக்ஸசைஸ் 7.1ல இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் 1. இதில் 2 கொஷின்ஸ் இருந்தது, 2 கொஷின்ஸும் பார்த்துருக்கோம். இதே மாடலில் எக்ஸாம்பிள்லையும் நமக்கு கொஷின் இருக்குது, அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாடல் கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எக்ஸசைஸில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்முடைய விமார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.